யாருடைய ஆட்சி காலத்தில் எந்த தளபதிக்கு பயந்து கொண்டு இங்கே உள்ள இந்துக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்? தயவுசெய்து ஒரு வரலாற்று குறிப்புக்கு தாருங்கள். சும்மா மொட்டைத்தலையன் குட்டையில் விழுந்தான்னு சொல்லி போகிற போக்கில் செய்திகளை அள்ளி தெளித்து விட்டு போவதல்ல. வரலாற்று உண்மையை கொடு சார், கொடு, அப்புறம் பேசுவோம். சில அங்கொன்றும் இங்கொன்றும் சிலது நடந்திருக்கலாம், அது நடக்கிறது உண்டு. ஐசோலேட்டட் இன்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்திருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவில் நடந்தது உண்டா சொல்லுங்கள், அந்த குறிப்பை தாருங்க. இங்கே சொன்னால் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இங்கே எல்லாரும் முஸ்லீம்களா நீங்கள் மாறினீங்க அப்படின்னு. ஆனால் எத்தனை நாள் தான் இருந்தார் அவர்? சில மாதங்கள் மட்டும்தான் இருந்தார் தமிழகத்தில். அலாவுதீன் கில்ஜி காலத்திலே வந்த மாலிகாப்பூர் சில மாதங்களில் அவர் இங்கே தங்கி இருந்தார். ஆனால் அவர் வருவதற்கு முன்னரே இங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க. அவர் வரும்போது பாண்டிய மன்னனுடைய படையில முஸ்லீம்கள் இருக்காங்க. அவரை எதிர்த்து முஸ்லீம் தளபதி, ஆமாம், அவர் கடிதம் எழுதுறாரு. அவரே கடிதம் எழுதுறாரு முஸ்லீம் தளபதிக்கு, தப்பா நீனும் முஸ்லீம் நானும் முஸ்லீமே, நீ என்னோட சேர்ந்துரு, நான் ஜெயித்துட்டா உனக்கு பதவி தாரேன் என்று கடிதம் எழுதுறான். யாரு? மாலிகாப்பூர் முஸ்லீம் தளபதிக்கு. அவன் சொன்னா, நான் பாண்டியனுடைய உப்பை திண்டு வளர்ந்தவன், ஆக இது வேற, மதம் வேற, இது வேற. அவர் ஒத்துழைக்கலை. ஆக மாலிகாவூர் வருவதுக்கு முன்னாலே இஸ்லாம் இங்கே வந்தாச்சு. இங்குள்ள பகுதி இந்த பாண்டியம்மனுடைய படையில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். கட்டாயப்படுத்தப்பட்டு மதமாற்றம் ஆனார்கள் என்பதற்கு ஒரு சான்றையும் தர முடியல.